இது வந்து ஃபேஸ்புக்கில் நான் எடுத்தது தான். ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்றதை விட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அறிவுரை சொல்கிற மாதிரி நம்ம எதை மறந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு விதமாகவும் இந்த இது வந்து இருந்தது. அப்படின்றதுனால இதை இன்றைக்கி நான் பேசலாம்னு நினச்சேன். ஒரு இளைஞர் வந்து தினமும் அதிகாலையில் பேப்பர் போடும்போது ஒரு வீட்டில் வந்து இந்த கேட்டில் வந்து அந்த போஸ்ட் பாக்ஸ் பெட்டி மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த போஸ்ட் பாக்ஸ் பெட்டியில் வந்து டெய்லி பேப்பர் போட்டுட்டு போகிறது வழக்கம். இதே மாதிரி ஒரு நாள் பேப்பர் போட்டுட்டு இருக்கும்போது அந்த கேட்டில் வந்து அந்த பெட்டி வந்து இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த இளைஞர் வந்து இறங்கி போய் காலிங் பெல் அழுத்தி பேப்பர் வந்து கொடுக்க போகிறாங்க. அப்போது பேப்பர் வாங்க வந்தது யாருன்னு பார்த்திங்கன்னா, ஒரு 80 வயது மதிக்கத்தக்க ஒரு பெரியவர். அப்போது இந்த இளைஞர் வந்து அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி ஒரு போஸ்ட் பாக்ஸ் வந்து வச்சுருந்தீங்க, எங்கே அந்த போஸ்ட் பாக்ஸு? அதை வந்து வச்சிட்டிங்கன்னா நான் டெய்லி அதிலே பேப்பர் போட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி இளைஞர் வந்து சொல்கிறாப்புல. அதுக்கு அந்த பெரியவர் வந்து, இல்லைப்பா, நீ டெய்லி வந்து என்கிட்டயும் பேப்பரை வந்து கையில் கொடுத்துட்டு போயிரு அப்படின்னு சொல்லவும் அந்த இளைஞர் வந்து சொல்கிறாங்க, இது இந்த மாதிரி நான் போட்டேன்னா எனக்கு வந்து நேரம் வந்து அதிகமாகும், உங்களுக்கும் நேரம் வந்து ரொம்ப நேரம் ஆகும், இதனால் எனக்கு அந்த போஸ்ட் பாக்ஸ் வந்து வைங்க அப்படின்னு சொல்லி அந்த இளைஞர் சொல்கிறாரு. உடனே அந்த பெரியவர் வந்து, நான் உனக்கு வந்து எக்ஸ்ட்ரா மாதத்துக்கு 500 கூட கூடுதலாக கொடுக்குறேன், நீ வந்து டெய்லி காலிங் பெல் அடித்து என்னையவே வந்து என்கிட்டயே நேரடியாக கொடுத்துட்டு போயிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை வந்து ஏன்னு சொல்லி அந்த இளைஞர் வந்து கேட்கும்போது, இந்த மாதிரி என்னோடய மனைவி வந்து ரொம்ப நாளாக படுக்கையில் இருந்து இறந்து போயிட்டாப்புல, இதுக்கு வந்து என்னோடய மனைவி வந்து இந்த மாதிரி படுக்கையில் இருந்ததுனால என்னுடைய பிள்ளைங்கள் எல்லாருமே வந்து வெளிநாட்டில் வந்து வேலை பார்க்குறாங்க. அப்படி இருக்கிறதுனால அவள் வந்து நோய்வாய்ப்பட்டு இருக்கிறதுனால அவங்களும் கொஞ்ச நாளில் வந்து பேசுகிறத நிப்பாட்டிட்டாங்க. இதே மாதிரி அவள் இறந்து போகும்போது என்னோடய பிள்ளைகள் வந்து யாருமே வரல. என்னோடய நீண்ட நெடு சொந்தங்கள்னு நினச்சவங்க வந்து அந்த இறப்புக்கு வந்து நின்று ஒரு கடமைக்குன்னு மட்டும் அந்த இது விசாரிச்சுட்டு போனாங்க. ஆனால் நான் யாரெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நினச்சனோ அந்த மக்கள் அவங்க மட்டும்தான் கடைசி வரைக்கும் இருந்து இறுதிச்சடங்கில் எல்லா வேலையும் எனக்காக வந்து செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் வந்து சொல்கிறாரு. இப்போ வந்து நான் ரொம்ப வயசானவங்களாக இருக்கிறது அப்படின்றதுனால பக்கத்துலேயும் யாரும் என்கிட்ட வந்து பேசுகிறதில்ல. ஏன் அப்படின்னா, நான் வந்து அவங்களாம் அன்போடு வந்து பேசும்போது என்கிட்ட இருந்த காசு அந்த இதனால் நான் வந்து செல்வாக்குனால நான் வந்து யாரையும் மதிக்காமல் ரொம்ப இதாக இருந்துட்டேன். அவங்களோட நல்ல மனசு அப்போ வந்து எனக்கு புரியவே இல்லை. அப்படின்றதுனால இப்போ வந்து என்கிட்ட யாரும் பேசுகிறதும் இல்லை. நீ ஒரு ஆள் தான் பேப்பர் போடுறதுக்காக, நீ ஒரு ஆள் மட்டும்தான் டெய்லி வர, அதனால் நீ வந்து டெய்லி பேப்பர் என் கையில் கொடுத்துட்டு போயிரு, டெய்லி காலிங் பெல் அழுத்தி கொடு, அப்படி நீ காலிங் பெல் அடித்து நான் வரலை அப்படின்னா அன்றைக்கி நான் வந்து இறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு போலீஸ்க்கும் தகவல் கொடுத்துரு, என்னோடய பிள்ளைங்களோட நம்பரும் கொடுக்குறேன், அவங்களோட வாட்ஸ்அப்லேயும் ஒரு வாய்ஸ் நோட்ஸ் மட்டும் போட்டு விட்ரு அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் வந்து சொன்னாராம்மா. இந்த இளைஞருக்கும் ரொம்ப கண்ணிலேருந்து கண்ணீர் வந்து வர ஆரம்பிச்சிருச்சாம்மா. எதுக்குமா இப்போ இந்த கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்க. அவங்க வந்து டெய்லி ஒரு மெசேஜ் வந்து போட்டு விட்ருப்பாங்க குரூப்லலாம், குட் மார்னிங் அது இதுன்ட்டு. உங்களுக்கு வேறு வேலை இல்லைப்பா அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் இதே மாதிரி தொல்லையாக நினச்சி நம்மளும் பிளாக் பண்ணியிருப்போம். ஆனால் அவங்களுக்குள்ளும் இந்த மாதிரி ஒரு வழி இருக்குது. இதே மாதிரி எல்லார் வீட்லேயும் ஒரு வயதானவங்க வந்து இருக்க தான் செய்கிறாங்க. அவங்களோட மதிப்புன்றதும் நமக்கு வந்து தெரியாது, அவங்க அனுபவம் என்னன்றதும் நமக்கு வந்து தெரியாது. அது தெரியாமல் அவங்கள வந்து ரொம்பவே உதாசீனப்படுத்துகிறோம். இந்த மாதிரி கடைசி காலங்களில் நம்ம வந்து அவங்கள உதாசீனப்படுத்திட்டு தனியாக விடுறது வந்து ரொம்ப தப்பு தான். இதே நிலைமை தான் நாளைக்கு வந்து நமக்கும் இதே மாதிரி நிலைமை தான். இப்போ நம்ம பேரண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுறோமோ இது தான் நம்மளோட பிள்ளைங்களும் அதை பார்த்து வளர்ந்து நமக்கும் அதை தான் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத வந்து கொஞ்சம் தவிர்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேரண்ட்ஸோட கனெக்டடாக இருக்கலாம். கடைசி காலத்தில் அவங்க கூட உறுதுணையாக இருந்து அவங்களுக்கு தேவையான பணிவிடைகள் செய்யலாம். நம்ம சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது அவங்களும் நமக்கு வந்து இந்த மாதிரி யோசிச்சுருந்தோம்னா நம்மளும் இந்த மாதிரி வளர்ந்துருக்கவும் மாட்டோம். இது ஒரு சின்ன அறிவுரை மாதிரி தான் இருந்தது. ஏற்றுக்கோங்க, இல்லைன்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ. கடைசி ஒரு லைன்ஸ் ஒன்று போட்டிருந்தாங்க, பச்சை இலை என்றாவது ஒரு நாள் மஞ்சளாகி மரத்திலிருந்து மீண்டும் முதிர்வது.